பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மட்டும் தேவ சமூகத்தில் நம் பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் செபிக்கவும் தேவன் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா சொல்லுவோம்மா. அதனால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் யோபு 42வது அதிகாரம் அதில் 2வது வசனம். நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் தியானம் செய்யுங்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் தடைகள் மாறி பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாதத்திலே காண போகிறீங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நாம் தேவ செய்தியை கேட்க போகிறோம். தேவதாசர் மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தி நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அந்த வசனத்தை வாசிங்கள். 2 பேதுரு 3:9. சிலர் எண்ணுகிறபடி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நேத்தி வந்தவங்களுக்கு இந்த மெசேஜ் தெரியும். இன்னைக்கு ஜஸ்ட் நேத்திக்கு வராதவங்களுக்காக ஒன்று சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாமதித்து கொண்டிருக்கிறார். 2 கூட்டம் உண்டு. ஒன்று எப்படின்னா, நம்ம எவ்வளோ வருஷமாக அது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் இல்லை, இங்கே கவனமாக கேளுங்க. அல்லேலூயா. யாருக்கா உறக்கம் வருதா? இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னா, ஏசப்பா சொல்லிட்டு போனால் நான் போனபடியே திரும்பி வருவேன்னு சொன்னோன்னா அன்னையிலேருந்தே எதிர்பார்த்தாங்க. அவங்க ஏசப்பா போன அன்னையிலேருந்தே எதிர்பார்த்தாங்க, இப்போ வந்துடுவார். இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட எவ்வளோ? 1995 வருஷம். ஏன்னா ஏசப்பா 33 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா? கிறிஸ்துவுக்கு பிறகுனா உங்களுக்கு அப்படி தான் வரும். சரி, கிட்டத்தட்ட 2000 வருஷமாக எல்லாரும் வராருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் வரல அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் எப்படி தெரியுமா? இனியும் அவர் லேட்டாகவும் போல் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் அவர் சொன்னபடி வரலன்னு வாஞ்சியோடு காத்திருக்கவங்க உண்டு. இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? சரி, 1 மாதம் கூட போட்டு இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒழுங்காயிடணும், அடுத்த 2 நாட்களையுமோ இந்த பிறந்த நாள்லேருந்து ஒழுங்காயிடணும், அடுத்து இந்த வருஷம் இந்த 2026லேருந்து சரியாயிரும், இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி தானே? நிறைய பேர் அப்படி தான் தன்னோட வாழ்க்கையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், வேதம் என்ன சொல்லு பாருங்கள். 4வது வசனத்தை வாசிங்க. அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அவர் வருவார்னு சொன்னது எங்கே? எங்கள் பிதாக்கள்லாம் என்ன செய்யிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க, இன்னும் அவரை காணலை, எல்லாம் அப்படியே உண்டாக்குனது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, நோவா காலத்தில் பயங்கரமான பாவம் உலகத்தில் பெருகி இருந்தது. ஆண்டவர் நோவாவை அவன் குடும்பத்தை சேர்ந்த 8 பேரை தவிர முழு உலகத்தையும் என்ன செய்தார்? ஜலத்தினாலே அழித்தார். இது நாம் நினைக்கிறோம் ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவா காலத்தில் நடந்த ஒரு கதைன்னு. ஆண்டவர் திருப்பி கீழே சொல்லியிருக்கிறாரு, இனி இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமியும் கூட அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கீழே பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அப்போ
நம்ம அன்னைக்கு உள்ள அந்த ஜலப்பிரளயத்தை எல்லாரும் மறந்துட்டோம். இன்னைக்கு நோவா காலத்தில் இருந்ததை விட அதிகமான பாவம் உலகத்தில் இருக்கிறது. மிகவும் மோசமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலத்தை தள்ளக்கூடாது. பெற்றோர்கள் காலத்தை தள்ளும்போது பிள்ளைகளும் காலத்தை தள்ளுவாங்க, இல்லையா? பெற்றோர்கள் எப்படி தேவனத்தில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பாங்க. ஆமென். ஏன்னா அவங்க யாரை பார்த்து தெய்வ பக்தி அவங்களுக்குள்ள யாரை பார்த்து வருது? அப்பா அம்மாவை பார்த்து. நீங்கள் வீட்டில் எப்படி சண்டை போடுறீங்களோ அப்போ உங்கள் பிள்ளைகளே சொல்லிடும், இவங்கெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க, இனி நம்மளும் சர்ச்சுக்கு போயின்னு தான் நடக்கும், இதுதான் நடக்கும். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்னத்துக்குன்னு சொல்லுவாங்க. இவையெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து என்னத்துக்கு, இவன் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து என்னத்துக்கு, ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் ஒழுங்காக இருக்காங்களா, இப்படி அநேக காரியங்களை அவங்களும் சொல்லுவாங்க. பாருங்க, அன்றைய விடவும் இன்னைக்கு பாவம் உலகத்தில் மிகவும் பயங்கரமாக பெருகி இருக்கு. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதா? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லையா? அப்போது ஜலப்பிரளயத்தில் வந்து மலித்தது ஒரு விதம். இனி எப்படி அழிய போகுது உலகம் சொல்லுங்க? அக்கினியினால் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. அந்த அக்கினிக்கு நாம் தப்புன்னா வாசுங்க அதான். அப்போ அதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. சிலவங்க நினைக்கிறாங்க அவர் தாமதிக்கிறாருன்னு. ஆனால் அவர் தாமதிக்கலை. அவர் எதுக்காக தாமதிக்கிறாருன்னா, இன்னும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இன்னும் அநேகர் கர்த்தருக்குள்ளே வரணும், இன்னும் அநேகர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், இன்னும் அநேகர் பரிசுத்தமாக்கப்படணும், இன்னும் அநேகர் இந்த அழிவிலிருந்து தப்பணும்னு சொல்லிட்டு அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே தாமதித்து கொண்டிருக்கிறார். இல்லையா? அது கீழே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது எப்படி நாள் வரும், தேவனுடைய நாள் எப்படி வரும், இரவில் திருடன் வருகிற விதமாக இருக்குமா. அதனால ராத்திரி கிடையாது. ஒரு கள்ளம் எப்படி ராத்திரியில் திடீர்னு நம்ம தெரியாமல் வருவானோ அது மாதிரி நம்ம எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஏசப்பா வருவார். பாருங்கள் 14வது வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமா இருக்கணும். கரைன்னா என்ன? நேற்றுக்கு நான் ஒரு சில கரைகளை சொல்லி தந்தேன். நேற்றுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். கரைன்னா என்ன சொல்லுங்கள்? நேற்றுக்கு வந்தவங்க சொல்லுங்கள். நேற்றுக்கு வராமலே இருந்திருக்கலாம்ல, பேசாமல் ஒரேடி என்னைக்கு வந்திருக்கலாம். கரை சொல்லுங்கள். கரை என்பது வெளியிலிருந்து வர்றது, பிழை என்பது நமக்கு உள்ளேருந்து வர்றது, நம்மிடத்துலேருந்து வர்றது. இந்த கரை நம்மிடத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரை சேர்ந்த உடனே அதன் பிறகு அதே கரை நம்மிடத்துலேருந்து வெளிப்படும் போது அது பிழையாய் மாறும். நாம் செய்தால் தவறு, நம்மக்கிட்ட வந்து அது கரை. அப்போ என்னென்ன கரைகள் நம்ம பார்த்தோம்? பிரதானமாக முதல்ல ஒரு கரை என்னது? அதாவது உலகத்தில் உள்ள கரையை சொல்லலை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அனுதினம் வரக்கூடிய கரைகள். என்னது? முதல்ல என்னது? சலிப்பு. என்ன சலிப்பு சொல்லுங்கள்? 3 நாள் உபவாசம் கூட்டம் வச்சுட்டு போகலையா? போகலாமே, போய் இது என்னத்தை தாங்க கண்டோம். போன மாதம் இருந்தபடி தான் இன்றைக்கும் இருக்கிறோம். போனால் என்ன, போவல்லாம் என்ன, ஞாயிற்றுக்கிழமை போய் பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ளலாம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஒரு சலிப்பு. பார்த்துக்கலாம், சர்ச்சு அங்கே தானே இருக்குது, பாஸ்டர் அங்கே தானே இருக்குது, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சலிப்பு. உபவாச கூட்டம் வச்சுருக்காங்களே, அதான் எல்லா வாரமும் வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன இப்போ ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருக்காங்களே, அதான் எல்லா வாரமும் வைக்கிறாங்களே. இப்படியே தேவ பிள்ளைகள், வெளியில் உள்ளவங்க இல்லை, சபையின் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சலிப்பு. ஆலயத்துக்கு மேலே ஒரு என்ன இல்லை, தாகம் இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை. இந்த சலிப்புனால இது வரும்போது என்ன ஆகும்? அது நமக்கு ஒரு கரையை கொண்டு வந்துடும். பாருங்கள், இந்த சலிப்புள்ள ஜனங்கள் இன்றைக்கும் சபைக்குள்ளே இருக்காங்க. இல்லையா? ஏன்னா சர்ச்சைக்கு போகலையா? போகலாம் இப்படி சொல்கிறவங்க அநேகர் இருக்காங்க சபைக்குள்ளே. நம்ம சபைக்குள்ளே இருக்கீங்க. இல்லையா?
இது என்ன ஆகும்னா ஒரு கரையை கொண்டு வருது. இப்போ நான் நேற்று சொல்லி தந்தேன். இப்போ ஒரு சாயை குடிக்கும்போது இந்த வெள்ளை சட்டையில் ஒரு துளி விழுந்து அது என்ன ஆயிடும்? கரை. அதை போட்டு வெளியே போகும்போது எல்லோரும் கேட்பாங்கல்ல, என்ன இது அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லையே அப்படின்வாங்க. வெள்ளை சட்டையில் ஒரு கரை. அடுத்து ஒரு 2-3 கரை விழுந்து அது ஒரு பூ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லுவீங்க வெளியில் பார்க்குறவங்க? இது நல்லா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ முதல்ல ஒரு புள்ளி விழும்போது ஒரு கரை அசிங்கமாக இருக்குது. சுற்றி புள்ளி விழுந்து இப்போ என்ன ஆயிட்டு? ஒரு டிசைன் மாதிரி ஒரு பூ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது என்ன இருக்குது பார்க்குறதுக்கு? நான் இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, இந்த டிசைன் எங்கே போட்டிங்க, இந்த சட்டை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. இப்படி மொத்தம் கரை வந்து வந்து மொத்தமே கருப்பாயிட்டுன்னு வைங்க சட்டை. இப்போ என்ன சொல்லுவாங்க? இது வெள்ளை சட்டைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இது என்ன சட்டைன்னு சொல்லுவாங்க? கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கரை முதல்ல வரும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். டெய்லி கரை வந்து 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 கொஞ்ச நாள் கழுவும்போது நமக்கு என்ன ஆயிரும்? பழகி போயிடும். பழகி போன உடனே இந்த கரை இருக்கிறதே நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்போ நம்ம போட்டுருக்கிறது என்ன சட்டை? கருப்பு சட்டை ஆயிரும். அல்ல இல்லையா? இந்த சட்டை சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, கருப்பு உங்களுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்ல இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்படி இந்த கரை வந்து நம்மளை முழுவதுமாய் ஆள்கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் தேவனுடைய சபையை விட்டு வெளியே போயிடும். அல்ல இல்லையா? சபைக்கு வராமல் இருக்க மாட்டோம், சபைக்கு உள்ளே தான் இருப்போம். ஆனால் எங்கே இருப்போம்? கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம். அல்ல இல்லையா? அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது இன்னொன்று என்னது? முறுமுறுப்பு. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. பாருங்கள், இன்றைக்கும் சபைக்குள்ளே இருக்கிறாங்க முறுமுறுக்கிறவங்க. அன்றைக்கி எகிப்து நல்லா இருந்து அங்கே அந்த வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், இந்த வெங்காயம் எதுக்கு ஆசைப்படுறாங்க பாருங்கள். அவர் கொடுத்தது என்னது? தேனிலும் மதுரமுள்ள அழகான அந்த மன்னாவை கொடுத்தாரு. இவங்களுக்கு கொஞ்ச நாள் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு சொல்கிறாருன்னு அந்த கொம்மட்டிக்காய் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? வெங்காயம் எப்படி இருக்கும்? வெள்ளரிக்காய். அவங்க ஆசைப்பட்ட என்னது? வெள்ளரிக்காயும் இந்த கொம்மட்டிக்காயும். இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது. அந்த எகிப்திலே இருந்தால் நல்லா இருக்கும். அந்த சர்ச்சு நல்லா இருந்து இல்லையா? அங்கே போனால் ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் கேட்கவே மாட்டாங்க, ஞானஸ்தானன்னு சொல்ல மாட்டாங்க, கம்யூனிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அந்த சர்ச்சிலேயே என்ன செஞ்சுருக்கலாம்? இருந்திருக்கலாம். இங்கே வந்து எதாவது நடக்கணும்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை, ஆனால் எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாங்க. பாருங்க, முறுமுறுக்கிறது. முறுமுறுப்பு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம். அல்ல இல்லையா? தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் அந்த முறுமுறுப்பு. இப்படி முறுமுறுக்கிறது. அப்புறம் புறங்குறது. எப்போ பார்த்தாலும் 2 பேர் சேர்ந்தா யாரை தான் பேசுவாங்க? அடுத்தவங்கள தான் பேசுவாங்க. என்னென்ன பேசுவோம் சொல்லுங்கள்? சொல்லுங்கள். அவளுக்கு என்னப்பா, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க வீட்டில் டெய்லி என்னது தான் சொல்லுங்கள்? டெய்லி மட்டன் தான், டெய்லி சிக்கன் தான். வெளியில் வரும்போது மட்டும் நடிச்சுக்கிடுவாங்க ஒன்றும் இல்லாதது மாதிரி. பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரியே நடக்கிறாங்க. இப்படி முறுமுறுப்பு. அல்ல இல்லையா? பாருங்க, இதெல்லாம் வெளியில் எங்கேயும் இல்லை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது அந்த பழைய கூட்டத்தில் போகும்போது, அந்த கூட்டத்தில் போனால் நேரம் போகிறதே தெரியாது. அப்படி ஜோக் அடித்து பேசுவாங்க. என்ன ஜோக் அடிப்பாங்க? எல்லாமே டபுள் மீனிங்கில் பேசுவாங்க, எல்லாமே ரெட்டை அர்த்தத்தில் பேசுவாங்க. நமக்கு என்ன சந்தோஷம்? நாம் பேசலை. அல்ல இல்லையா? ஆனால் திரும்பியும் திரும்பி அங்கே போக மனசு தூண்டுது நம்மளை. அல்ல இல்லையா? ஏன் நம்ம தான் பேசலையே, கேட்க தானே செய்கிறோம். இப்படிப்பட்ட கரைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து 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 இந்த மாதிரிப்பட்ட கூட்டத்தாரோடு நாம் சேரும்போது கொஞ்ச நாள் கழிஞ்சால் நம்மளும் அதுபோல் மாறியிருப்போம். அல்ல இல்லையா? நமக்கே தெரியாது நம்ம அதுபோல் மாறியிருப்போம். இப்போ நம்ம அதையே செய்யும்போது நம்மளது இந்த பிழை வெளிப்படுது. அல்ல இல்லையா? பாருங்கள், இந்த கரையும் உள்ள இடத்துலையும் சேரக்கூடாது, நம்மகிட்ட பிள்ளையும் வராமல் சமாதானம் உள்ள இருக்கும்படி நாம் என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்ல இல்லையா? எத்தனை பேர் அப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறோம்? அல்ல இல்லையா? பாருங்கள், எந்த ஒரு கரையும் நமக்குள்ளே வரக்கூடாது. அல்ல இல்லையா? ஆலயத்துக்கு 9 மணிக்குன்னா 9 மணிக்கு ஓடி வரணும். அதுக்கு சாக்கு போக்கு சொல்லவே கூடாது.
அதுக்கு நம்ம பின்தங்கவே கூடாது. நம்ம உற்சாகமாக இருக்கணும். அல்லையா? உற்சாகமாக இருக்கிறது தான் தேவன் பிரியமாக இருப்பார். அல்லையா? சரி, இன்றைக்கி நம்ம இது அவ்வளோ நேர்த்திக்கு உள்ள பிரசங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இனி நம்ம மேலும் தொடர்ந்து பார்ப்போம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். பாருங்க, கர்த்தருடைய பொறுமையை என்ன செய்ய என்னமா ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுறது பாவத்துக்கு ஏற்ற தண்டனை இன்னும் வராதபடினாலே மனுஷனுடைய இருதயம் என்ன செய்திருக்கான்? துணிகரம் கொண்டிருக்குது பாவம் செய்யறதுக்கு. அல்லையா? நல்லா தெரிஞ்சுடுங்க, ஆண்டவருடைய பொறுமையை எப்படி எடுக்கணுமா? ரட்சிப்பென்று எண்ணுங்க. அல்லையா? அப்போ இன்னும் ஏசப்பா வரலன்னா இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். எதுக்கு? ரட்சிக்கப்படுவதற்கு. அல்லையா? நம்முடைய கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அல்லேலூயா. யாராவது இன்னும் மனசுக்குள்ள ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைன்னா நினச்சிக்கிடுங்க, கர்த்தர் உங்கள் மேல் பொறுமையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேல் பொறுமையாக இருக்கிறார், நான் ரட்சிக்கப்படணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அது வாசிங்க. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதி பவுல் அதை எழுதி சொல்றாரு. பவுலும் இதை எழுதியிருக்காருன்னு இவர் பேதுரு சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழே வாசிங்க, 17 வாசிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. பாருங்க, அக்கிரமக்காரர் அந்த கரை உள்ளவருடைய வஞ்சகத்தில் என்ன செய்றாங்க? இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி கூட்டத்தார் எங்க இருப்பாங்க? உங்களை சுற்றிலும் இருப்பாங்க, உங்களுக்கு வெளியில இருப்பாங்க. இவங்களுடைய வஞ்சகத்தில் என்ன செய்றாங்க? இழுப்புண்டு போயிடாதீங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஒன்று சேர்ந்தோம்? எப்படி ஒன்று சேர்ந்தோம்? ஆலயத்தில் வந்து ஒன்று சேர்ந்தோம். இல்லைன்னா நம்ம ஒன்று சேர மாட்டோம். இப்போ ஆலயத்தில் வந்து ஒன்று சேர்ந்த பிறகு இனி இந்த மாதிரி வஞ்சகமான பேச்சுக்கள், இந்த மாதிரி கரைகளை பேசுகிற கூட என்ன செய்யக்கூடாது? சேரவே கூடாது. சேர்ந்தது சர்ச்சில் வந்து சேர்ந்தோம். சர்ச்சில் வரக்கு முன்னாடி உங்களுக்கு நமக்கு என்ன இல்லை? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொன்னோம்? சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். அவர் சொல்ல பாருங்க, நீங்கள் இந்த அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்களுடைய உறுதியிலேருந்து என்ன செய்யக்கூடாது? விலகி போயிடக்கூடாது. அல்லையா? அங்கே சொல்ல போகலாம், அடுத்த வாரம் போகலாம், என்ன இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அடுத்த சண்டே பார்த்துக்கலாம், இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த பந்தியில் கலந்து கொள்ளலாம். அல்லையா? பாருங்கள், இப்படி அநேக காரியங்களில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை. அப்படி வஞ்சிக்கப்படாமல் இருக்க என்ன செய்யணுமா? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நம்ம என்ன செய்யணுமா? வளரணும். எடுத்துக்கொள்ளுங்க. அதே பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எப்ப பெருகுமா கிருபையும் சமாதானமும்? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சோபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், நல்ல கேளுங்க, என்னது? விசுவாசத்தோட தைரியத்தையும். அல்லையா? அப்போ கர்த்தரை அறிகிற அறிவில வளர வேண்டும் என்றால் முதல்ல தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க.
விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள். சர்ச்சுக்கு போனால் சொல்லுங்கள். இந்த ஏசப்பாட்டா போனால் என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள். உங்கள் விசுவாசம் என்ன சொல்லுங்கள். என்னன்னாலும் நான் இயேசுவை விட மாட்டேன், அதுதான் விசுவாசம். அப்படியா? சொல்லுங்கள். என்ன விசுவாசம்? சீஷர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அப்படி வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? உங்களில் ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. ரெண்டாவது சொல்கிறார், உங்களில் ஒருவனுடைய வேலைக்காரன் வயல்லேருந்து வேலை செய்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த எஜமான் அவனை பார்த்து என்ன சொல்லுவானா? சொல்லுங்க. வா வந்து சாப்பிடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நீங்களே சொல்லுங்கள். நமக்கு ஒரு வயல் இருக்குன்னு வைங்க. அதில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரார். வந்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. போப்பா போய் சாப்பிட்ருவோம். நம்ம நல்லவங்க, அப்படி தானே? அல்லேலூயா. நம்ம ஏசப்பாவோடே நல்லவங்க, அப்படி தானே? சொல்லுவோமா சொல்ல மாட்டாமா? ஆனால் ஆண்டவருங்க என்ன சொல்லிருக்காருன்னா, அவன் வயல்லேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தவொடனே போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவானா? முதல்ல போய் எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு வா. அப்படி அவன் சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு வந்தவுடனே அவனை உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவானா? முதல்ல எனக்கு பரிமாறு, அப்புறம் நீ சாப்பிடலாம் என்று சொல்லுவானே. அதுபோல் அந்த கேட்ட சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொன்ன சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதுபோல் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு விட்டு என்ன சொல்லணுமா? நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் என்று சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசம்னா என்ன தெரியுமா? எதை செய்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு நன்றியை எதிர்பார்க்கவே கூடாது. நன்றியோ பலனையோ யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? இயேசு எனக்கு செய்வார். அல்லேலூயா. நான் நன்மை செய்தால் எனக்கு இயேசுவிடத்திலிருந்து என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். நான் தீமை செய்தால் எனக்கு என்ன உண்டாகும்? தீமை தான் உண்டாகும். இப்படி நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? ஏசப்பா மேலே இருக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்தால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அவங்க நமக்கு திருப்பி செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் யார் மேலே இல்லை? சொல்லுங்க. வேதம் சொல்றது, பலனை எதிர்பாராமல் நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஆனால் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்ம யாருக்காவது நன்மை செய்கிறோமா? சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், யாராவது செய்கிறோமா? அப்போ விசுவாசம்னா என்ன? நம்ம செய்ததுக்கு பலனை மற்றவங்க செய்வாங்கன்னல்ல, நான் செய்கிறதற்கு பலன் என் ஏசப்பா எனக்கு தருவார். அதுதான் விசுவாசம். ஏசப்பா மேலே விசுவாசம். ஏசப்பா இதுதான் சொல்லி கொடுத்தார். அடுத்து இன்னொரு ஊமையை சொல்கிறார். 10 குருடர்கள் வந்தாங்க, குஷ்டரோகிகள் வந்தாங்க, சுகமாக்க முடியாது. ஆண்டவர் சொன்னாங்க, போங்க உங்களை கொண்டு எங்கே காட்டுங்க? ஆசாரின்னு. போன இடத்துல என்ன செய்தாங்க? எத்தனை பேர் திருப்பி வந்தாங்க? ஒரே ஒருத்தன் திரும்பி வந்தான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, 10 பேர் போனாங்க, சுத்தமாக்கப்பட்டாங்கல்ல, இந்த ஒருத்தன் மட்டும்தான் வந்தானான்னு. அப்போ அவன்கிட்ட சொல்கிறார், நீ போ, உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது. பாருங்க, 10 பேர் போனாங்க, 10 பேரும் என்ன அடைந்தாங்க? சுகம் அடைந்தாங்க. ஆனால் இந்த ஒருத்தனுக்கு சுகமும் கிடச்சி ரட்சிப்பும் கிடச்சி. அல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் நன்றி சொல்லாமலும் இருக்கக்கூடாது. அல்லையா? நன்றி இல்லாமலும் இருக்கக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் நன்றி செலுத்துங்க. அல்லையா? ஆண்டவர் சொல்கிறத பாருங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்ட சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னது, நீங்கள் மனுஷிடத்திலிருந்தோ மற்றொருத்தருந்தோ எந்த ஒரு நன்மையும் பலனையும் எதிர்பாராதீங்க, பலனை என்னிடத்தில் எதிர்பாருங்க. அல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் ஏசப்பாட்ட மாத்திரம்தான் பலனை எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா? வாழ்க்கையில் ஒரு நன்றி இல்லை. நன்றி கெட்ட ஜென்மம். நானாக்கும் அதை செஞ்சேன், நானாக்கும் இதை செய்தேன், நானாக்கும் கூட்டிகிட்டு போனேன். இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துலேயே நன்றி எதிர்பார்க்குறாங்க.
அல்லையா? நான் தான் உன்னை படிக்க வச்சேன், நான் தான் உனக்கு சாப்பாடு தந்தேன், நான் தான் உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள், சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? ஆனால் நம்ம பேரெலாம் என்னது? விசுவாசி. எல்லாம் பயங்கர விசுவாசி. ஆனால் இங்கே ஊரில் உலகத்தில் என்ன சொல்லுது? ஒரு நன்றி கெட்ட ஜென்மம். நானாக அவனை மஸ்கட்டுக்கு கூப்பிட்டு போனேன். எத்தனை பேரை கூப்பிட்டு போகிறேன்னு தெரியுமா? அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொல்லியிருக்கோமா இல்லையா? சொல்லுங்கள். யாருக்காவது ஒன்றை செஞ்சுட்டு நம்ம சொல்லி காட்டணுமா இல்லையா? அப்படி நம்ம செஞ்சு காட்டணும். என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட நன்றியை எதிர்பார்க்குறோம். அவங்கள்ட்ட நன்றியை எதிர்பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இல்லை? ஏசப்பா மேலே இல்லை. ஆண்டவர் எங்க சொல்கிறாரு? நீ கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும்னா விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லையா? யார் மேலே விசுவாசம்? சொல்லுங்க. ஏசப்பா மேலே விசுவாசம். அல்லையா? நான் அவங்க எனக்கு திருப்பி செய்கிறாங்களோ இல்லையோ, நான் செய்து கொண்டே இருப்பேன். அல்லையா? இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக இயேசுவை அறிந்த பிள்ளைகள் ஒரு பலனையும் எதிர்பாராமல் இன்றைக்கி நன்றி செய்து கொண்டிருக்கிறதா இன்னைக்கு இந்த உலகம் அழிக்கப்படாமல் தேவனுக்கு முன்பாக காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லையா? அன்னைக்கு நோவா காலத்தில் ஆண்டவர் வானத்திலிருந்து நோக்கி பார்க்கும்போது ஒரு நோவாவை நீதிமானாய் கண்டது போல இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாவம் பெரிய உலகத்தை நோக்கி பார்க்கும்போது சபைகளை பார்க்கிறார் ஆண்டவர். அல்லையா? அல்லையா? அதனால தான் உலகம் இன்னும் அழிக்கப்படலை. பாருங்க, விசுவாசத்தோடு என்னத்தையா வாசிங்க? தைரியத்தை. அப்ப என்ன செய்யணுமா? தைரியமா இருக்கணும். அல்லையா? தைரியமாக இருக்கீங்களா? சொல்லுங்கள். தைரியமாக இருக்கீங்களா? தைரியமாக இருக்கீங்களா இல்லையா? வந்து பாருங்கள், தெரியும் எங்கள் தைரியத்தை அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லையா? எல்லோரும் தைரியமாக இருக்கீங்களா? யாராவது நம்மளை தொட்டால் நம்ம தைரியத்தை காட்ட முடியும், அப்படி தானே? அந்த தைரியம் இல்லை. நேற்றுக்கு சாயங்காலம் வந்தவங்களுக்கு தெரியும் தைரியம்னா என்னன்னு. என்ன தைரியம்? நீதிமொழிகள் 28:1 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அல்லையா? அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? சிங்கத்தை போல தைரியமாக. எதுக்கு? எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்ல தைரியமாக இருக்கணும். அல்லையா? அதுதான் பாருங்க, வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 4. அவர்கள் ஜெபம் பண்ணி, அது இல்லை, தைரியமாய். அதுக்கு 30 வாசனத்தை வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க தேவ பிள்ளைகள் பேதுரும் யோவானும் ஒரு மனுஷனை சுகமாக்குறாங்க. சுகமாக்குற உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் அவளுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இனி இந்த பற்றி பேசக்கூடாது, இயேசுவை பற்றி பேசக்கூடாது, அவருடைய வசனத்தை என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது அவருக்கு முன்பாக நியாயமாக இருக்குங்க, நீங்களே நிதானித்து பாருங்கள்னு சொல்லிட்டு கீழே அவங்க ஜெபிக்கும் போது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடக்கும்படி செஞ்சு நாங்கள் உம்முடைய வசனத்தை என்ன செய்யணுமா, முழு தைரியத்தோடு பிரசங்கிக்க எங்களுக்கு என்ன செய்யும், அனுக்கிரகம் செய்யணும்னு கேட்டாங்க. இல்லையா? யாராவது இப்படி கேட்டிருக்கீங்களா? யாராவது இப்படி கேட்டிருக்கோமா? நம்ம எதுக்கு கேட்போம், ஆவியை தாரு ஆண்டவரே, வல்லமையை தாரு ஆண்டவரே, நாங்கள் கை வச்சோன்னு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், பிசாசு ஓடணும், மரித்தோடு, இதை தான் கேட்குறோம். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் என்ன நடக்கட்டும். பாருங்க, அப்படி தானே இருக்கு வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நாங்கள் என்ன செய்யணும், அதை தைரியமாக சொல்லணும். அல்லையா? அப்போ என்ன தைரியம் நமக்கு வேணும், விசுவாசத்தோடு என்ன தைரியம் வேணும், இயேசுவை அறிக்கை செய்கிற தைரியம் வேணும். அல்லையா?
நீங்கள் அதுக்காக போய் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு சொல்லாண்டாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்போது அவர்கள் சொல்லணும், இவர்கள் இயேசுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் தைரியமாய் பேசுகிறதை கண்டவுடனே அங்கே சுற்றி நின்றவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 4 இருக்கு, வாசிச்சு பாருங்க. பேதுரு யோவானும் தைரியமாக பேசுகிற கண்டோன்னு அவங்க என்ன சொன்னாங்க, இவர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எதற்கு தைரியமாக இருக்கணும்? இயேசுவை அறிக்கை செய்யல தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஓரளவுங்க கூட மற்ற ஜாதி மற்ற மதத்தினர்கள் இருக்கலாம், அவங்க முன்னாடி இயேசுக்கு ஒரு சாட்சியாக நில்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டாம், வாயை திறந்து அவங்களே கண்டு கொள்வாங்க, இவர்கள் இயேசுவை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்து வாசிங்க. தைரியத்தோடு ஞானத்தையும். அல்லேலூயா. ஞானம் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏசப்பா அடிச்சிடுவார். இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணல. இன்னைக்கு காலையில் எல்லாம் ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணிங்களா? எவ்வளோ நேரம்? உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆன்சரை நானே சொல்லி தரட்டா? ஒரு 2 மணிக்கு ஜெபம் பண்ணவங்கெல்லாம் கை வைத்துங்க. போச்சு. 10 நிமிஷம். நிறைய பேர் இருக்கு. பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணவங்க எல்லாம் கை வைத்துங்க. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணவங்க எல்லாம் கை வைத்துங்க. 2 நிமிஷம் ஜெபமே பண்ணாதவங்க கை வைத்துங்க. நீ என்ன கேளு? நீ எங்களை ஏமாத்துக்கு தானே பார்க்க. 1 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா? இயேசுவேன்னு கூப்பிடக்குள்ள 1 நிமிஷம் போயிடும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 மணிக்கு அட்லீஸ்ட் 1 மணிக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை அறிகிறது என்னதான்? கர்த்தருக்கு பயப்படுதல். அல்லேலூயா. பாருங்க, ஞானத்தையும். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுனா இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணாத எல்லாருக்கும் என்ன உண்டு? இன்னைக்கு என்ன உண்டு? ஏசப்பா என்ன தருவார்? கூட்டம் முடிஞ்சோடனே சாக்லேட் தருவார். ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணாதவங்களாம் ஏசப்பா என்ன செய்வார்? இன்னைக்கு வெளியில் போச்சும் பார்த்து போகணும். இன்னைக்கு வேறு ஜெபம் பண்ணல. நீங்கள் ஒருவேளை ஜெபம் பண்ணலைன்னா ஏசப்பா உங்களை அடிக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிடுங்க. நீங்கள் எது சரின்னா, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இயேசு ஏன் கூட இருக்கிறார், நான் அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி பயப்படுறதான் பயம். அல்லேலூயா. அல்லாமல் இயேசு கண்ணை குத்திடுவார், இயேசு அடிச்சிடுவார், எவனா கொண்டு பைக்கில் கொண்டு இடித்தா, இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணல அதனால தான் என்ன இடிச்சிட்டான், அதெல்லாம் கிடையாது. அவன் இடித்தான், அவ்வளோதான். அதுக்கு இயேசப்பாக்கும் நீங்கள் அங்கே பாஸ்டர் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணவும் இல்லை அதனால தான் பார்த்துருக்கேன், போனேன் ஒருத்தன் இடிச்சிட்டான். ஏசப்பா, நான் இல்லைடா, அது அவன் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார் அவர். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா ஒருத்தனை விட்டுட்டாருன்னு. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க. நேற்றுக்கு ஒரு ஆள் சொன்ன ஒரு இதை கேட்டேன். ஒரு ஊழியக்காரனுடைய பையன், நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு சங்கடத்துக்குரிய காரம். ஒரு ஊழியக்காரனுடைய பையன் ஏசுலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே வச்சு தண்ணி அடிச்சிருக்கான். அல்லேலூயா. யார்? ஒரு ஊழியக்காரனுடைய பையன். பாருங்கள், பாம்பேயில் எங்கேயோ ட்ரெயினில் போயிட்டு இருந்ததை விழுந்து ஒரு கால் போயிடுச்சு. இப்போ அந்த பிளாஸ்டிக் கால் வச்சு நடக்கிறான். மென்டல் ஆகிட்டான். அல்லேலூயா. மென்டல் ஆகி இப்போ ஒவ்வொரு சர்ச்சா போய் சாட்சி சொல்கிறானா. என்ன சொல்கிறானா? நான் இப்படி ஆண்டவருக்கு சாட்சி சொல்லணும்னா இப்படியெல்லாம் பண்ணிட்டார். பார்த்தா தெருவில் கிடந்து உறங்குறானா. அவனே சொல்லிக்கிறானா அதையும், எனக்கு இப்போ மனநிலை சரியில்லை, நான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் போய் சொல்லக்கு ஆண்டவர் என்னை எப்படி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறானா. பாருங்க, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி துணிகரமாய் செய்தபடினால கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா கர்த்தர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்கிறத ஒரு காலம் மறக்காதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன பார்க்குறீங்களோ கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் உங்கள் வாயிலேருந்து என்ன பேசுகிறீங்களோ கர்த்தர் கேட்குறார். கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். இல்லையா? நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு நீங்கள் விரும்பலைனாலும் அவர் கேட்பார். இல்லையா? நீங்கள் அவர் உங்களை பார்க்கணுன்னு விரும்பினாலும் அவர் உங்களை பார்ப்பார். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இல்லையா? அவர் சர்வ வியாபி. அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் எங்கேயும் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னை பார்க்குறார், என்னை கேட்கிறார் சொல்லி அந்த ஒரு கனம் கொடுக்குறோம் தெரியுமா? இல்லையா? அப்பா அம்மா வந்தோடனே கனம் கொடுப்பா. இப்போ யார் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறாங்க? அதையும் சொல்லி யாருக்கா கனம் பண்ணுவாங்க? டீச்சர்ஸ்க்கு யாராவது கனம் பண்ணுவீங்களா? ஸ்கூலில் வாத்தியாருக்கு மதிப்பீங்களாடா? என் பிள்ளைகள்லாம் பாவம் போல பார்க்குறது. டீச்சர்ஸ் பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா? ஷான் பயப்படுவானா? அல்லேலூயா. சரி பாருங்கள், யாருக்கு இப்போ கனம் பண்ணுறா? முன்னாடியெல்லாம் பெரியவங்களை பார்த்தவன ஒரு கனம் இருக்கும், அப்படி தானே? இப்போ பெரியவங்கள பார்த்தா அந்த வயசு கிளடு எதுக்கு இப்படி வருதுன்னு தெரியல. 85 சொன்ன மாதிரி சாவையும் செய்யாது, நம்மளை போட்டு உயிர் எடுத்துட்டு நடக்குன்னு சொல்லுற மாதிரி இருக்கும். பாருங்க, இன்னைக்கு யாரும் மதிக்க கிடையாது பெரியவங்களை. அன்னைக்கு மதித்தான். அதுதான் கனம். எங்கள் அப்பா வராங்க, எங்கள் அம்மா வராங்க, எங்கள் அண்ணன் வராங்க, எங்கள் சித்தப்பா வராங்க, எங்கள் பெரியப்பா வராங்க, எங்கள் மாமா வராங்கன்னு ஒரு கனம் இருக்குது தெரியுமா? அந்த கனத்தை யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பா என் கூட இருக்கிறார். இல்லையா? அவர் என்னை பார்க்குறார், என் கூட வருகிறார், என் பேச்சை கேட்குறார், என் வாயின் வார்த்தையில் அவர் கூர்ந்து. இப்படிப்பட்ட ஒரு கனம் கொடுக்குறது தான் ஆண்டவரை கனம் பண்ணுறது. இல்லையா? அவருக்கு பயப்படுற பயம். இங்கே என்ன சொல்லுங்க? ஞானம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இன்னையிலேருந்து எப்பொழுதும் கர்த்தர் என் கூட இருக்கிறதை உணர்ந்து நடப்பேன் என்று சொல்லி? அல்லையா? அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த பயம் இருந்தனால உங்களுக்கு ஞானம் வரும். அல்ல? அடுத்து வாசிங்க. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையுமே. இச்சை என்றால் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க சீக்கிரம், டைம் ஆகுது. ஏற்கனவே எல்லாரும் 1/2 மணிக்கூர் லேட்டாக வந்திருக்கீங்க, 1/2 மணிக்கூர் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இச்சைன்னா என்ன? சொல்லுங்க, இச்சைன்னா என்ன? எத்தனை தடவை சொல்லி தந்திருக்கேன்? சொல்லுங்க. ஜோம் பண்ணிடுவோமா எல்லாரும்? நீங்கள் பார்க்கறது இவன் என்னையும் சொல்லி தந்த மாதிரி கேட்காம பாருங்க. சொல்லி தந்திருக்க ஞாபகம் இருக்கா? இச்சைன்னா என்ன? எனக்கு இல்லாத ஒன்று எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த கார் நல்லா இருக்குது, அந்த பைக்கு நல்லா இருக்குது, அவன் பொண்டாட்டி பயங்கர கலரு, ஏன் பொண்டாட்டி உயரம் அதிகம், ஏன் பொண்டாட்டி குண்டு, அவன் பொண்டாட்டி. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எனக்கு இல்லாத ஒன்று எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறது என்னது? இச்சை. அந்த இச்சையை என்ன செய்யணுமா? அடக்கணும். பாருங்க, பொறுமையோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும். பொறுமை இருக்கா எல்லாருக்கும்? பொறுமை தான் கஷ்டம், அப்படி தானே? சிலவங்களுக்கு பயங்கர பொறுமை, என்ன செஞ்சாலும் அசையாது, அப்படி தானே? அங்கே போகலாம் எலும்பலாம் பயங்கர பொறுமை. சிலவங்களுக்கு என்ன இல்லை? பொறுமையே இல்லை. பொறுமை இருக்கா நமக்குள்ள? சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் நீடிய பொறுமை உள்ளவர். இல்லையா? அவர் மட்டும் நம்மளோட காரியங்களை பார்த்து உடனே நியாய தீர்ப்பு செஞ்சிருப்பார்னு வைங்க. பாஸ்டர் மட்டும்தான் இங்கே கூட்டம் நடத்தியிருக்கணும் நினைக்கிறது, யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அல்லையா? பாருங்க, பொறுமை வேணும். அல்லையா? எந்த காரியத்திலையும் பொறுமை. என்ன பொறுமை? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கணும். அல்லையா? ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா, இதை நான் பேசலாமா? இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பொறுமை நமக்குள்ளே வந்துடும். அல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? எடுத்து சாடி நிற்க மாட்டோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பொறுமையாக இருக்க தான் சொன்னார். ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தில் காட்டி கொடு. எத்தனை பேர் காட்டி கொடுப்பீங்க சொல்லுங்கள்?
ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனை வார்த்தை நம்ம சொல்லுவோம்? அல்ல இல்லையா? உன்னோட நான் என்ன குறைஞ்சவனா? யார்கிட்ட பேசுகிற நீ? நான் யார் தெரியுமா? என் பேர் தெரியுமா? இந்த பொறுமை இருக்கா இல்லையா? நம்மகிட்ட எல்லாத்தையும் இது இருக்குது, அப்படி தானே? சொல்லுங்கள், உண்மையா இல்லையா? பொறுமைன்னா கர்த்தருக்குள்ளாக எல்லாவற்றையும் அடக்கணும். அல்ல இல்லையா? அடுத்து பாருங்க, பொறுமையோடு தேவ பக்தியையும். தேவ பயம் வேற, தேவ பக்தி வேற. பக்தின்னா என்ன சொல்லுங்க? பக்தின்னா என்ன? கிறிஸ்தவத்தில் அது ஒன்றும் கிடையாது. மற்ற இந்த இந்துக்கள் எல்லாம் பார்க்குறீங்களா? கோயிலுக்கு போக எப்படி போகிறாங்க? காலையில் எழும்பி குளித்து சப்பல் கூட போட மாட்டாங்க, வெறுங்காலோடு போய் அப்படி ஒரு ஆச்சாரமாக நின்று அவங்க இத்தனைக்கும் அது என்னதில்லை, தெய்வம் இல்லாத ஒன்றுக்கு முன்பாக அவ்வளோ ஆச்சாரமாக போகிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? மூஞ்சியை டப்புன்னு கழுவிடுவோம், ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுட்டு தெரியாது. ஏன்னா நம்ம ஏசப்பா நல்லவர், அப்படி தானே? எப்படி வந்தாலும் சேர்த்துக்கிடும். அது வேறு வசனம் இருக்குது, என்னத்தில் வர்ற ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன் திரும்ப. அவனும் அப்படி இல்லை, அவனுக்கு பக்தியை பாருங்கள். ஆண்டோடைய சமூகத்தில் வரைக்கும் ஒரு ஒழுக்கம் வச்சுருக்காங்க. அல்ல இல்லையா? ஆண்டோடைய சமூகத்தில் வரைக்கும் ஒரு பக்தி வச்சுருக்காங்க. நமக்கு அந்த பக்தி என்ன இல்லை, சுத்தமாக இல்லை. அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? 8:55 வரைக்கும் உறங்கி கிடந்துட்டு 9 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துடுவோம். அல்ல இல்லையா? அதுக்குள்ளே என்ன இல்லை பண்ணணும்? பாத்ரூம் போகணும், பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், எடுக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்கே வந்துடுவோம்? சர்ச்சுக்கு வந்துடுவோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம தெய்வ பக்தி எப்படி இருக்குது? நம்முடைய பக்தி பயம் எல்லாம் எப்படின்னா, மனுஷன் நமக்கு கற்பித்த போதனையாக இருக்கிறது. அங்கே போகலன்னா அப்படி ஆயிரும், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகலன்னா கர்த்தர் அடிச்சிடுவார், இப்படி பயம் காட்டி வச்சுருக்காங்க நம்மளை. உண்மையான தெய்வ பக்தி எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லுங்கள்? அல்ல இல்லையா? அந்த உண்மையான தெய்வ பக்தி எப்படி தெரியுமா? நேற்றுக்கு ராத்திரிலேருந்தே அடிக்க தொடங்கும். எப்படா காலைல 9 மணிக்கு வரோம், சர்ச்சுக்கு போகணும், காலையில் எழும்பி ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். அவர் சொல்ல, பயத்துடனே அவருடைய சமூகத்தில் களிக்கு வருங்க, நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்தில் களிக்கு வருங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து ஆண்டவர் ஆராய்ப்பு தான் தெய்வ பக்தி. அல்ல இல்லையா? இது எப்படி தெரியுமா? எங்கேயோ போகிற மாதிரி போகிறது, எங்கேயோ வர, அதுக்கு தான் அவன் கரெக்டாக வச்சுட்டான். அவனுக்கு தெரியும் இத்தனை மணிக்கு தீபாராதனை, அதுக்கப்புறம் என்ன கிடையாது. அதனால அந்த டைமில் எல்லாருமே நிற்பாங்க. இங்கே அப்படி இல்லை, எத்தனை மணிக்கு வந்தாலும் சேர் உண்டு. இப்போ வேறு சேர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு, அதனால் இனி அது பிரச்சனை இல்லை. பாருங்க, அப்படி இல்லை தெய்வ பக்தி. தெய்வ பக்தி என்ன தெரியுமா? நம்ம உள்ளத்துக்குள்ளேருந்து வரணும். அல்ல இல்லையா? நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், நான் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஒழுங்காக போகணும்னு சொல்லிட்டு ஒரு தெய்வ பக்தி வேணும். அல்ல இல்லையா? பிரசங்கி 5:1 என்ன சொல்லியிருக்கு? ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிட என்ன செய்யாத, சேராத, அவர்கள் தாங்கள் செய்வது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ இந்த மூடர் பலியிடுவது போல வந்து பலியிட்டால் என்ன ஆகும்? தீமை வரும். அல்லையா? அதனால் தெய்வ பக்திங்கிறது நம்ம உள்ளத்துலேருந்து கர்த்தரை கனம் பண்ணி ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஒழுங்காய் பக்தியாய் வந்து கர்த்தரை ஆராதிப்பது. அல்லையா? அடுத்து பாருங்கள், தெய்வ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும். சகோதர ஸ்நேகம், அல்லையா? சகோதர ஸ்நேகம் இருக்கா நம்மக்கிட்ட எல்லாம்? அல்லையா? எத்தனை பேர் உங்கள் அண்ணன் தம்பி கூட அன்பாக பேசி பழகி இருக்கீங்க சொல்லுங்கள்? அண்ணன் தம்பிகிட்ட யாராவது சண்டை போட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு அண்ணன் தம்பியே இல்லை, நான் ஒத்தைக்கு ஒருத்தன், அப்படி தானே? எல்லாம் உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறீங்களா? அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. அதனால நான் இப்போ அதிகமாக அவங்கள்ட்ட என்ன செய்யறதில்லை, பேசுறதில்லை. அவங்க ரட்சிக்கப்படுக்கு தான் உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லையா? அல்லையா? எத்தனை பேர் சகோதர ஸ்நேகத்தோடு இருக்கீங்க? அல்லையா? வெட்டு கூத்து நடக்குது இன்றைக்கி அண்ணன் தம்பிக்குள்ள, கொலை நடக்குது, கணவன் மனைவியை கொண்டுறாங்க, மனைவி கணவனை கொண்டுறாங்க, சித்தப்பா பெரியப்பா வெட்டிடுறாங்க, பெரியப்பா சித்தப்பா வெட்டிடுறாங்க. சகோதர ஸ்நேகம் இல்லாமல் எனக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அல்லையா? இது மற்றவங்க மட்டும் இல்லை, கிறிஸ்துவங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆண்டவர் சொல்லார், நீ கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும்னா என்ன செய்யணுமா? சகோதர ஸ்நேகம் இருக்கணும். சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அல்லையா? அன்புனா என்னது சொல்லுங்க? நம்ம பார்க்குற அன்புலாம் என்ன அன்பு?
என்ன அன்பு? மாயையான அன்பு. இதெல்லாம் அழிந்து போகிற அன்பு, மாறி போகிற அன்பு. மாறாத அன்பு யாருக்கு அன்பு? ஏசப்பாவோட அன்பு. அல்லையா? அது என்ன அன்பு? அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புனா எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத அன்கண்டிஷனல் லவ். அல்லையா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு யாருக்கு அன்பு? ஏசப்பாவோட அன்பு. அல்லையா? ஆனால் நம்ம அன்பெல்லாம் எப்படிப்பட்ட அன்பு தான்? சொல்லுங்க, எந்த அன்பு சொல்லுங்க? எதிர்பார்ப்போடு கூடிய அன்பு தான் நம்மகிட்ட இருக்கு. அப்படி தானே? எதிர்பார்ப்பு இல்லாமல் யார்கிட்டயும் அன்பு இருக்கா? இப்போ உங்கள் வீட்டுக்காரரு உங்களை நல்லா அடித்தார்னு வைங்க, என்ன செய்வீங்க? இவனை போய் கெட்டிட்டேனே, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அறிவில்லாமல் இவனுக்கு போய் என்னை கெட்டி கொடுத்துட்டாங்க, இதுக்கு என்ன பிடிச்சி பேசாமல் கடலில் போட்டிருக்கலாம், அப்படி நினச்சிருக்கீங்களா யாராவது? புரியுதா உங்களுக்கு? அந்த அன்புக்கு இது புரியுதா? அப்போ என்ன, அவர் நல்லா வச்சுக்கிட்டா நான் அவர்கிட்ட எப்படி இருப்பேன்? அன்பாக இருப்பேன். அவர் என்ன நல்லா வைக்கலைன்னா, எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் செஞ்சு தருவார், எங்கள் அப்பா எல்லாம் செஞ்சு தரலன்னா என்னது அவர் பேர்? சொல்லுங்கள். உங்கள் அப்பா நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரலன்னா என்ன பேர் அவருக்கு? உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லிக்க, அவருக்கு போக்கு சரியில்லை சொல்கிறாங்களா இல்லையா? அல்ல இல்லையா? இவரெல்லாம் ஒரு அப்பனா, எல்லாம் ஒரு மனுஷனா? எது நல்லது சொல்லும்போது, பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லும்போது அவங்க விரும்பினதை செய்யலாம், என்ன சொல்லுவாங்க? இவன் எல்லாம் ஒரு அப்பனா, இவன் எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்கிறாங்க. என்ன, அவங்க விரும்புகிறபடி நம்ம இல்லைன்னா அப்போ இந்த அன்பு என்ன அன்பு? பொய்யான அன்பு தானே? அல்ல இல்லையா? எத்தனை கணவன் மனை, எத்தனை ஆதரவற்றோர் இல்லம், எத்தனை முதியோர் இல்லம், அன்பு இருக்கா எங்கேயாது? அல்ல இல்லையா? ஒரு இடத்துலையும் அன்பு இல்லை. ஒரு நாள் அன்பு என்னைக்கு? அந்த கல்யாணம் கிட்டது தாலி கட்டக்கு முன்னாடி, தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நான் உமக்கு கணவனாய் மாற்றி, நான் உனக்கு மனைவியாய் வேலை செய்வேன். அவரும் மாற்றி சொல்லுவார், நான் உனக்கு கணவனாய் வேலை செய்வேன். இது அந்த ஒரு நாளுந்தான் அன்பு. ஒரு மாதம் கழியும்போது அந்த அன்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளை சாயை கொண்டு தாரதுலேயே தெரியும். அப்படி தானே? சொல்லுங்கள், இது உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட அன்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை அறிய முடியாது. அல்ல இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அன்பு இருக்கும்? இயேசுவிடத்தில் இருந்த அன்பு இருக்கணும். அல்ல இல்லையா? நீங்களும் நானும் எதையாவது அவருக்கு திருப்பி கொடுப்போம்னு சொல்லி அவர் நமக்கு உயிரை தந்தார், கேட்டுக்கிட்டா தந்தார். நான் உனக்கு உயிரை கொடுக்கேன், நீ உனக்கு உயிரை எனக்கு தரணும்னு சொல்லி நமக்கு உயிரை கொடுத்தாரு. பாருங்கள், எதுவுமே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, நீங்களும் நானும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நீங்களும் நானும் பாதாளத்துக்கு போய்விடாதுன்னு சொல்லி நம்மளை ரட்சிக்க நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒரு ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியாது, கர்த்தருக்காக எதையும் விட்டு கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்கவே முடியல. அல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்க முடியல. சண்டை, அடி, பிடி, போராட்டம். அல்லையா? ஆனால் இங்கே இருக்கச்சவங்க எப்படி இருக்குது தெரியுமா? எல்லாம் அப்படியே பரிசுத்தவான்கள். இப்போ இயேசு உடனே கூட போகிற மாதிரி இருக்கிறோம் நம்ம. அதனால தான் அவர் என்ன செய்யலையா? வரல. அல்லையா? அதான் இந்த வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். கிளீனா சொல்லுகிறார், என்று சிலர் எண்ணுகிறபடி. சிலர்னா யாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ நம்ம நினைக்கிறபடி. அவர் தாமதமா இல்லை. சில நம்ம சொல்லி, ஏசப்பா வந்துரு ஆண்டவரே, என்னால் முடியலை, அதுக்கு இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவர் இன்னும் தாமதமாக இருக்கிறார். அல்லையா? இன்னும் நாம் விடுதலையாக்கப்படணும், ஏசப்பா தாமதமாக இருக்கிறார். அல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. இந்த இவ்வளவு குணங்கள் நமக்குள்ள வேணும். என்னென்ன பாருங்க? விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியையும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடையும் அன்பையும் கூடி, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து
பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. இவைகள் இருந்தாதான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ளணும் தான் அவர் இன்னும் தாமதமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அவரை அறிந்து கொண்டோம்னா என்ன நடக்கும்? உடனே இயேசு வருவார். அப்படிதானே? சொல்லுங்க. நாம் அவரை அறிந்து கொண்டோடனே இயேசு வருவாரா வர மாட்டாரா? சொல்லுங்க. அப்போ இன்னும் யாரும் அறியலையா? சொல்லுங்க. அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் அவரை அறிந்து கொண்டோம். அவரை அறிந்து கொண்டவர்கள் திரும்பி போக மாட்டாங்க. அல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டவங்க பின்மாற மாட்டாங்க. அவரை அறிந்து கொண்டவங்க அந்த அன்பிலிருந்து விலகி போக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்னா, அவரை அறிந்து கொள்ளவங்களுக்கு ஒன்று தெரியும், இயேசு வந்தாலும் வரலனாலும் அல்லது நான் இன்னைக்கு மரித்தாலும் இயேசுவோட கூட ஒரு நாள் போய் சேருவேன். அல்லேலூயா. அதில் அறிந்து கொண்டவர்கள் அறிந்து கொண்டது பாக்கியம். இன்னும் அநேகர் அறியும்படியாய் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி நாம் இன்னும் அவரை அறியறதுக்கு இந்த காரியங்கள் ஏதாவது தடையாக இருக்குன்னா நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொண்டது இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ ஏன் ஏசு இன்னும் வரலன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் அவருடைய பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பயமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் மரித்தாலும் ஏசப்பா கூட போவேன்னு நம்பணும். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னைக்கு அவர் வந்தாலும் அவர் கூட போவேன்னு விசுவாசமாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஏசப்பா வந்தால் எத்தனை பேர் போவோம்? சொல்லுங்க. எல்லாம் அறிஞ்சது எல்லாம் போச்சா? இன்னைக்கு ஏசப்பா வந்தால் எத்தனை பேர் கூட போவோம்? அப்பவும் நம்ம சொல்லிடுவோம், வாரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணோம், வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் ஒன்று செஞ்சு சொன்னாரா இல்லையா? ஒருத்தர், நான் முதல்ல போய் எங்கள் அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வாரேன் சொன்னாரா இல்லையா? ஏசப்பா அவ்வளோ மோசமா? அவங்க அப்பா அம்மா அங்கே மரித்து கிடக்கலை. அவர் என்ன சொல்கிறார்? அங்கே ஒரு வழக்கம், பிள்ளைகள் போய் பெற்றோர்களை அடக்கம் பண்ணுறது வழக்கம். அது எங்கள் அப்பா அம்மா சாகட்டும், செத்தப்புறம் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு நான் என்ன செய்வேன்? உங்க பின்னாடி வாரேன். உடனே அவர் என்ன சொன்னார்? மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டேன், நீ என்ன செய்? என்னை பின்பற்றி வா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் ஆண்டவரை பின்பற்றி போக ஆயத்தமாக இருக்கிறேன்? அல்லேலூயா. ஏசப்பா இன்னைக்கு வருவாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நாம் மரணம் வருமோ வராதோ நம்ம வராதோ நமக்கு தெரியாது. அல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு? யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இன்னைக்கு நாம் மரித்தாலும் இயேசுக்குள்ளே மரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு வந்தாலும் அவருக்குள்ளே நம்ம எடுக்கப்படணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசப்பா தாமதமாக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னும் உண்மை நான் அறியணும்னு சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தைரியத்தை தாங்கப்பா, இச்சை அடக்கத்தை தாங்கப்பா, பொறுமையை தாங்கப்பா, சகோதர சிநேகத்தை தாங்கப்பா, அன்பை தாங்கப்பா, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி எல்லோரும் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வருகையில் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் நாங்கள் இருக்க உம்மை அறிந்தவர்களால் மாத்திரமே முடியும். ஆண்டவர் பிரியமான தேவ பிள்ளைகளே, இம்மட்டுமா கர்த்தர் நம்மோடு அநேக ஜீவனுள்ள வசனங்கள் மூலமாக பேசினார். ஏன் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஒருவனும் கெட்டு போகவே கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை உண்மையாக விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், விசுவாசம் மாத்திரமல்ல, தைரியத்தோடு கூடிய விசுவாசம், தைரியம் மாத்திரமல்ல, ஞானத்தோடு கூடிய வாழ்க்கை, ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு ஒரு தேவ பக்தி, தேவ பக்தியோடு கூட பிரியமான பிள்ளைகளை சகோதர சிநேகிதம் உண்டாக வேண்டும். மாத்திரமல்ல, அன்போடு கூட வாழ வேண்டும். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால்
8 காரியங்களை கர்த்தர் பேசினார். நிச்சயமாக நாம் ஏதோ ஆண்டவரை தேடுறோம், சபைக்கு போகிறோம், அதற்காக அல்ல. தெய்வ பிள்ளைகளே, உண்மையாக ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் நிச்சயமாக உங்களை இன்னும் கர்த்தர், ஏன்னா உங்களை கனி அற்றவர்களாக இருக்க ஒட்டாதென்று வேதம் சொல்லுகிறதே. இப்படி நீங்கள் ஆண்டுடைய காரியங்களை நடக்க நடக்க நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கவே முடியாது. இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மகிமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். தேவ ஜனமே, ஒருவரையும் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னை மாற்றுவார். ஆதலால் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரை நாம் ஒப்பு கொடுத்து அவர் சித்தம் செய்ய அர்ப்பணிப்போம். அப்பா பிதாவே, திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஏதோ கடமைக்காக உம்மை தேடக்கூடாது, கடமைக்காக உம்மை நாடக்கூடாது ஐயா. உண்மையா உம்மில் அன்பு கூர்ந்து வாழ, உண்மையா உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் தாமதமாக இந்த உலகத்தில் இன்னும் வராமல் இருக்கிறீங்கப்பா. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரே, இனி சீக்கிரமாக வரப்போகிற ஆண்டவர், திடீரென்று உம்முடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக, ஆயத்தமுள்ள ஒரு மணவாளனாக, மணவாட்டியாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் கட்டளையிட நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்திகளை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷம் உம்முடைய திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாவற்றையும் நீங்கள் செபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.